இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமானதும் பக்தர்களோட மனதில் பல ஆண்டுகளாக வியப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு தெய்வீக மரபு. இது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அந்த உத்தரவு பெட்டியோட சிறப்பையும் இந்த ஆலயத்தோட சிறப்பையும் இதுவரைக்கும் என்ன பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க, இந்த பொருட்கள் ஏன் அடிக்கடி மாற்றுறாங்க, இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னா முதல்ல என்ன, இதில் ஏன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறான பொருட்கள் வைக்கப்படுறாங்க, அந்த பொருட்கள் பின்னாடி என்ன மாதிரியான சம்பவங்களுடன் நடக்கும் தொடர்பு கொண்டதா மக்கள் ஏன் நம்புறாங்க, இதுவரைக்கும் எந்தெந்த பொருட்கள்லாம் இந்த ஆண்டவன் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்காங்க, இது எல்லாம் எதை உணர்த்துது, இதை பற்றின ஒரு விரிவான தகவலையும் தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிவன்மலை அப்படிங்கிறது முருகர் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்குது. முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உத்தரவு பெட்டியை சுற்றி பல சம்பவங்கள், பக்தர்களோட நம்பிக்கைகள், கோவில் அடிப்படையில் சொல்லப்படுறாங்க. இது எல்லாமே முன்கூட்டி, அதாவது நாட்டில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அதாவது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், முன்னாடியே உணர்த்தக்கூடிய ஒரு சக்தி பெற்றிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். ஸோ இது முருகரே பார்த்திங்களா ஒருவருடைய கனவுல தோன்றி அவங்க கோவிலில் சொல்லிட்டு அந்த உத்தரவு பெட்டியில் அந்த உத்தரவு பொருளானது உண்மையானு சொல்லிட்டு பூ போட்டு பார்த்துட்டு வைப்பாங்க. இது காலங்காலமாகவே தொன்று தொட்டு வழங்கி கொண்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்படி வைக்கப்படக்கூடிய அந்த பொருளானது மக்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு தாக்கத்தை நாட்டில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதுதான் இதனோட முக்கியமான பாயிண்ட். சரி, முதல்ல இந்த சிவன்மலை அப்படிங்கிறது எங்கே இருக்குது? திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அமைஞ்சிருக்கக்கூடிய சிவன்மலை முருகப்பெருமானின் புகழ்பெற்ற திருத்தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று. மலை மேலே அருள்பாலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. இந்த தலத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த உத்தரவு பெட்டி அப்படிங்கிற ஒரு தனித்துவமான ஒரு விஷயந்தான். முதல்ல நம்ம உத்தரவு பெட்டி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெட்டிக்குள்ளே, அதாவது முருகப்பெருமானின் உத்தரவாக சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளானது அதில் அந்த வைப்பாங்க. இந்த பொருள் எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோமா, கோவிலின்படி ஆண்டவன் அருள் பெற்ற ஒருவருக்கு கனவுல முருகப்பெருமானே தெய்வீக உணர்வின் மூலம் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கிடைக்கும். அதற்கு பிறகு அந்த பொருள் பூஜை செஞ்சு உண்மையா அல்லது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூ போட்டு பார்த்துட்டு அந்த பூஜை பெட்டியில் வைப்பாங்க. அடுத்த உத்தரவு வரும் வரைக்குமே அந்த பொருட்களை அங்கேயே இருக்கும். மேலுமே இந்த மரபு ஏன் இவ்வளோ பிரபலமானது அப்படின்னா, இது நாட்டில் அல்லது உலகத்தில் நடைபெறக்கூடிய சில சம்பவங்கள் அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த பொருளோட தொடர்பு கொண்டதாக பல பேருமே நினைக்கிறதுனால தான் இது ரொம்ப புனிதம் வாய்ந்ததாக இருக்குது. இது வரைக்குமே ஏகப்பட்ட பொருட்கள் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வச்சுருக்காங்க. நெல், அரிசி, உப்பு, சர்க்கரை, மஞ்சள், குங்குமம், தண்ணீர், மண், செங்கல், வேல், நாணயம், பணத்தாள், விதைகள், தீப்பெட்டி, முகக்கவசம், அதே மாதிரி மூலிகை சார்ந்த பொருட்கள், இந்த மாதிரியான ஏகப்பட்ட பொருட்கள் வச்சுருக்காங்க. அதாவது முகக்கவசம், கொரோனா பரவலுக்கு முன்னாடி முகக்கவசமானது வைக்கப்பட்டதாக பக்தர்கள் சொல்லப்படுறாங்க. அதற்கு பிறகு உலகம் முழுவதும் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டிய நிலையானது ஏற்பட்டிருந்தது இல்லையா. அடுத்ததாக பார்த்தோமா, நெல் மற்றும் விதைகள், விவசாயம், உணவு பாதுகாப்பு, தானியங்களோட அவசியம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டதாக பல பேருமே நினைக்கிறாங்க. அடுத்ததாக தண்ணீர் வந்ததின் காரணம் என்ன பார்த்தோமா, தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் நீரோட மதிப்பை உணர்த்திய நமக்கு ஒரு காலகட்டமாக இருக்குது. அடுத்ததாக செங்கல், கட்டுமானம், வீட்டு வசதி, வளர்ச்சி போன்ற சில தொடர்பு படுத்தி சொல்லப்படுது. அடுத்ததாக பணத்தால் நாணயம், பொருளாதார மாற்றங்கள், பணப்புழக்கம், விலை உயர்வு போன்றவற்றோட மக்கள் இணைந்து பேசுகிறாங்க. அடுத்ததாக உப்பு என்னத்தை உணர்த்துது அப்படின்னு பார்த்தோமா, உணவுப் பொருட்களில் வினை, அதே மாதிரி அத்தியாவசிய தேவைகளோட முக்கியம், இது எல்லாத்தையுமே உணர்த்துது இந்த உப்பு. அடுத்ததாக மஞ்சள், குங்குமம், ஆன்மீகம், குடும்ப நலன், மங்களம், இது எல்லாத்தோட அடையாளமாக பார்க்கப்படுவது தான் இந்த மஞ்சள் குங்குமம். மேலுமே இந்த மரபு உண்மையில் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு பொருளும் மனித வாழ்க்கையில் ஒரு அடிப்படை தேவையை நினைவூட்டுது அப்படின்னு சொல்லலாம். உணவை மதிக்கணும். அடுத்ததாக பார்த்தோமா, தண்ணீரை பாதுகாப்போம், ஆரோக்கியத்தை காப்போம், விவசாயத்தை ஆதரிப்போம்.
அதே மாதிரி இறைவன் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருப்போம். பக்தர்கள் ஏன் அதிக ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க? ஏன் அப்படின்னா பல காலங்களில் பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளுக்கும் பின்னர் நடந்த நிகழ்வுகளுக்கும் ரொம்பவே ஒற்றுமை இருப்பதா அனுபவங்களாக அவங்க பார்த்திங்களா அதை உணர்ந்திருக்காங்க. ஆனால் இதை நம்புவது ஒவ்வொருவரோட தனிப்பட்ட பக்தி பார்வையை பொறுத்து சில பேருக்கும் இருக்கும். உத்தரவு பெட்டியோட இந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, முருகப்பெருமான் நமக்கு செல்வம் மற்றும் தருவதில்லைங்க, வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்த வேண்டிய நினைவூட்டல்களையும் தருகிறார். மேலுமே இது வெறும் பெட்டி கிடையாது. ஒரு மனிதன் எப்போதுமே விழிப்புணர்வுடன் வாழ வேணும் அப்படிங்கிறத நினைவூட்டும் ஒரு ஆன்மீக சிறப்பாக இருக்குது. சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது இன்று வரைக்குமே பலரையுமே வியப்பில் ஆழ்த்தும் ஒரு தெய்வீக மரபாக இருக்கு. இதில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப முக்கிய அம்சத்தை நமக்கு நினைவூட்டுது அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கோவிலாக இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த முருகன் ஆலயமாக இருக்குது. இந்த சிவன்மலை முருகன் கோவிலில் தெரியாதவங்க இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு. ஏன்னா சிறப்பு பெற்றிருக்க கோவில் இந்த முருகன் கோவில். இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது முருகப்பெருமானால் சொல்லப்படுவது அப்படிங்கிறதுனால இதை என்ன பொருட்கள் வைக்கப்படுறாங்க, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத அனைவருமே ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அப்படி அனைவரோட ஆர்வத்தையும் தூண்டும் வகையில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் சில பொருட்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான கோவில் தான் முருகன் கோவில் ஒன்று இது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சாமி வேறு எந்த கோவிலுமே இல்லாத ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டி தாங்க இந்த கோவிலோட ஒரு தனிச்சிறப்புன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் ரொம்ப ரொம்ப இன்னொரு தனிச்சிறப்பு இருக்குன்னா, அணையாத தீபம் ஒன்று எரிந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இங்கு பார்த்தீங்கன்னா முதன் வழிபாடு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு தான். பக்தர்களோட கனவுல போயிட்டு சுப்பிரமணிய சாமி சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்படுவது பல நூறு ஆண்டுகளாகவே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அடுத்த பக்தர்களோட கனவுல வேறு பொருள் வரும் வரைக்குமே அந்த முந்தைய பொருளானது பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படுவாங்க. இப்படி வைக்கப்படக்கூடிய பொருள்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால அளவு அப்படின்னு எதுவும் கிடையாது. இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் கண்டிப்பாக சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது நடக்க போகக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிப்பதாக அமையும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இதற்கு முந்தைய காலங்களில் நிறைய பொருட்கள் வைக்க வழிபட்டிருக்காங்க. தண்ணீர் வைத்து வழிபட்ட போது சுனாமி வந்ததாம். அடுத்ததை பார்த்தோமா துப்பாக்கி வைத்து வழிபட்ட போது கார்கில் போர் நடைபெற்றது அப்படின்னு பல நிகழ்வுகள் நடந்திருக்காம். அதே மாதிரி கடந்த ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி முதல் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்ததாம். இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் முந்தார்பட்டியைச் சேர்ந்த ராம்குமார் அப்படிங்கிற பக்தர்களோட கனவுல வந்த உத்தரவின் அடிப்படையில் பார்த்தீங்களா முதல் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறதாம். இதனால் எந்த பொருட்களுக்கு என்ன அர்த்தம், இது எதை உணர்த்துது, இதனால் எந்த மாதிரியான தாக்கம்லாம் ஏற்படும் அப்படிங்கிற ஆர்வம் பக்தர்களிடையே அதிகரிச்சிருக்கான். இது குறித்து சிவாஜிட்ட கேட்டபோது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. இதனால் நாட்டில் சுப நிகழ்வுகள் அதிகம் நடைபெற வாய்ப்பு இருக்குது. நாட்டில் ஆன்மீக பற்று மக்களிடையே அதிகரிக்கும் என தெரிவிச்சிருக்காங்களாம். பொதுவாகவே மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டோம் அப்படின்னா சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம். அதே போல தான் அருகம்புல்லும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானோட தொடர்புடையது. விநாயகருக்கு அருகம்புல் படைச்சு வழிபட்டாலே எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலுமே அது தீருமா, வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல தான் வெற்றிலைப்பாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மங்களகரமான பொருள். எலுமிச்சம்பழத்தை ஆன்மீகத்தோட தெய்வீக பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைத்துமே தெய்வங்களுக்கும் படைத்து வழிபட ஏற்றது. குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழ மாலை அணிவிப்பதும், துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சில் தீபம் ஏற்றி வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது. துர்க்கை, காலப்பைரவர், காளி உள்ளிட்ட உக்கிர தெய்வங்களுக்கு எலுமிச்சம் படைத்து வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இது தெய்வீக சக்தி எளிதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. எனவே இந்த 5 மங்கள பொருட்களுமே ஆன்மீகம் மற்றும் மங்கள நிகழ்வுகளோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால ஆன்மீக சார்ந்த மங்கள நிகழ்வுகளான கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகம், திருமணம் போன்ற தெய்வீக காரியங்கள் நாட்டில் அதிகம் நடப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலும் இந்த சிவன்மலை ஆண்டவர் முருகன் உங்களுக்கு பிடிக்குமா? மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சிவன்மலை முருகன் போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை சொல்லுங்கள். அதே மாதிரி திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலில் 2026ஆம் ஆண்டு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நிறைய பொருட்கள் வைக்கப்பட்டுறாங்க.
அதனோட அர்த்தங்கள் பார்த்தோமா, மார்ச் 10, 2026 அன்று வைக்கப்பட்ட பொருட்கள் பார்த்திங்களா, மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலைப்பாக்கு மற்றும் எலுமிச்சம்பழம். இந்த பொருட்கள் அனைத்துமே ஆன்மீக அருள், அமைதி, மங்களகரமான நிகழ்வுகள் மற்றும் நல்ல சிந்தனைகள் சமூகத்தில் மேலோங்கும் அப்படிங்கிறத உணர்த்துது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 29, 2026 அன்று வைக்கப்பட்ட பொருட்கள் பார்த்தோமா, ஏற்கலப்பை, பிரம்பு. இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏற்கலப்பை இது விவசாயத்தோட சின்னம், என் நாட்டோட உணவு உற்பத்தி மற்றும் விவசாயம் செழித்து வளரும் அப்படிங்கிறத குறிக்குமா. பிரம்பு இது சட்டம் மற்றும் ஒழுங்கை குறிக்கும், சமூகத்தில் கண்டிப்பான ஒழுங்குமுறை, சட்டத்தின் ஆட்சி மேலோங்கும், தவறு செய்கிறவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத இது உணர்த்தும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி உங்களுக்கு வைக்கப்படக்கூடிய பொருளானது கண்டிப்பாக நாட்டில் நடக்க போவதை உணர்த்தும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வாஸ் தேங்க்யூ.